அப்படின்னு யார் சொன்னாங்கண்ணா? அண்ணா, முதலமைச்சருக்கு தான் இன்றைக்கி டப்பிங் தேவைப்படுது, அவருக்கு டப்பிங் தேவைப்படுது. அவருடைய குரலாக யாரோ சொன்னது போல் அறிவாலயத்திலிருந்து பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அடிச்சிருவேன், மிதிச்சிருவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். ஸோ முதலமைச்சருக்கு டப்பிங் தேவைப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கேயும் டப்பிங் இல்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா போனால் சிவப்பு கம்பள வரவேற்பு, பிளேயர் ஹவுஸில் தங்குறார், ஒயிட் ஹவுஸை ஒட்டி. அந்த ட்ரம்ப் சொல்கிறாரு, என்னை விட மிகச்சிறந்த ஒரு ட்ரேட் நெகோஷியேட்டர் மோடி. பிரான்ஸ் சிவப்பு கம்பள வரவேற்பு, கோச்சர் ஏஐ சமிட். இதையெல்லாம் முதலமைச்சர் கொஞ்சம் டிவி ஆன் பண்ணி ஸ்டாலின் ஐயா கொஞ்சம் வால்யூம் வச்சு பார்க்கணும். உலக அளவில் இங்கே இந்தியாவினுடைய அங்கீகாரம் என்ன, மோடியின் அங்கீகாரம் என்ன? இன்னைக்கு முதலமைச்சர் சொல்கிறாரு, 27 ஆண்டுகள் கழித்து டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்லுவார்? லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வலிமை அடைந்து விட்டதுன்னு முதலமைச்சர் பேசினார். அதன் பின்னாடி ஹரியானா வெற்றி பெற்றிருக்கின்றோம், மகாராஷ்டிரா வெற்றி பெற்றிருக்கின்றோம், இன்னைக்கு டெல்லி வெற்றி பெற்றிருக்கின்றோம், பீகார் வெற்றி பெற போகின்றோம், அடுத்து நடக்கக்கூடிய தேர்தல். அதனால் முதலமைச்சர் மறந்துவிடக்கூடாது. பாராளுமன்ற தேர்தலில் 7% வாக்கு இழந்திருக்கார். 7% ஓட்டு கீழே வந்திருக்கு. 2019, 24, 26 போகும்பொழுது 20% ஓட்டு கீழே வந்திருக்கும். அதனால் டப்பிங், கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் ஒரு பையனுக்கு தேவைப்படுகிறது. உதயநிதி ஸ்டாலினுக்கு டப்பிங் பண்ணுறதுக்கு சந்தானண்ணன் தேவைப்படுறாரு. முதலமைச்சருக்கு டப்பிங் பண்ணுறதுக்கு பல அமைச்சர்கள் அதிமுகலேருந்து இம்போர்ட்டட். அவங்ககிட்ட அமைச்சர்களே இல்லை, எல்லாம் இம்போர்ட்டு. நேற்று பார்த்தேன் தோப்பு வெங்கடாச்சலனுக்கு ஒரு பதவி, இங்கே பார்த்தேன் அவருக்கு ஒரு பதவி, எல்லாம் இம்போர்ட்டடுக்கு பதவி கொடுத்துட்டு இருக்காங்க. காரணம், திமுகவில் சக்தி இல்லை என்பதை முதலமைச்சரே ஒத்துக்கிறாரா? 35 அமைச்சர்களில் 13 பேர் அதிமுகலேருந்து வந்திருக்காங்க. ஆனால் டப்பிங் எங்களுக்கு தேவைப்படல. அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர்கள் தான் முதலமைச்சருக்கு டப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தேவையில்லைங்க. அண்ணா, அண்ணா, இந்து அறநிலைத்துறை அவங்க காம்பன்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி ஆடிட்டுக்கு இந்து அறநிலைத்துறை டாக்குமெண்ட்டே வைக்க மாட்டாங்களே. ஏன்? அவங்களுக்கே தெரியும் அவ்வளவு ஊழல் அங்கே நடந்திருக்கு. பசுவை கொடுத்தா பசுவை காணா. திருச்செந்தூர் கோவிலில் இருக்கக்கூடிய தங்கம் அக்கௌண்டபிலிட்டி தெரியாது. அந்த 12+4 16% வருமானத்தில் எடுப்பதற்கான அதிகாரம் இந்து அறநிலைத்துறைக்கு இருக்கு. 12% அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட், 4% ஆடிட் காஸ்ட், 16%. எத்தனை பணத்தை எடுத்தாங்க, எங்கே எடுத்தாங்க யாருக்கும் தெரியாது. ஒரு கோவில் கான்ட்ரிபியூட் பண்ணுற பணத்துக்கும் அந்த கோயிலுக்கு செலவு பண்ணுற பணத்துக்கு ஐடியா இல்லை. கோயிலை சுற்றி வசதி இல்லை. மருதமலை தைப்பூசத்தன்னைக்கு பார்த்தோம், பழனியில் பார்த்தோம், திருப்பரங்குன்றத்தில் பார்த்தோம். அதனால் தமிழ்நாட்டில் ஒரு உதவாத துறை இருக்குது, மக்களுக்கு உபத்திரம் கொடுக்கக்கூடிய துறை இருக்குது. சாமானிய மனிதர்களுடைய பணத்தை எல்லாம் பிளாக் பாக்ஸாக உள்ளே போகுது. எதுவும் தெரியலன்னா அறநிலைத்துறை அமைச்சர் இதை பேசுனீங்கன்னா அந்த அமைச்சர் உடனே ஒரு வேட்டி கட்டிட்டு கிளம்பி வந்துடுவார். சாமி வேட்டி, காவி வேட்டி. நான் முதலமைச்சர் அடக்கி வச்சிருக்கிறனால சும்மா இருக்கிறேன், என்னை மட்டும் விட்டாங்கன்னா ரன்ல ஒன்று பார்த்துருவேன் இந்த அண்ணாமலைன்னு சொல்லிட்டு டைலாக் விடுவார். நான் கேட்குறது, தைரியம் இருந்தால் சிஏஜி ஆடிட்டுக்கு விடுங்க. தமிழக மக்களுக்கு நாங்கள் படம் போட்டு காட்டுகின்றோம். அறநிலைத்துறை இன்கமிங் எவ்வளவு, அவுட் கோயிங் எவ்வளவு, டைவர்ட் எவ்வளவு, பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ள எவ்வளவு, பர்சனல் அக்கௌண்ட்டுக்குள்ள எவ்வளவு, ஸ்விஸ் வங்கிக்கு எவ்வளவு, கொள்ளை எவ்வளவு, எல்லாம் நாங்கள் அக்கௌண்ட் போட்டு காட்டுறோம். அதற்கு அறநிலைத்துறை எத்தனை நாள் தப்பிப்பீங்க? நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் வேலை அறநிலைத்துறை அக்கௌண்டிங். யார் தப்பு பண்ணியிருக்கீங்களோ உங்களை விட மாட்டோம். அதனால் எத்தனை நாள் தப்பிக்க முடியுமோ தப்பிச்சு. மணிப்பூரில் 220 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதனால முதலமைச்சர் கேட்குறாங்க. இவர் மணிப்பூர் பாலிடிக்ஸை பற்றி முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கார். சென்னையில் மையப்பகுதியில் ஏர் ஷோ நடக்குதுன்னு தெரிஞ்சு விமான சாகசங்கள் பண்ணி பெங்களூரில் ஏர் ஷோ நடத்துகிறாங்க. போய் பார்த்து வர சொல்லுங்க. பெங்களூரில் போய் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி பெங்களூரில் எப்படி ஏரோ ஷோ நடத்துகிறாங்கன்னு பாருங்கள். லட்சக்கணக்கான மக்கள் தினமும் நடக்குது, ஒரு பிரச்சனை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அது அஃப்கோர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டாக நடத்துகிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிக்குள்ளே நடக்குது, ஏர்போர்ட்டை ஒட்டி நடக்குது, அது வேறு. அதனால் இங்கே நடத்துவதற்கு இது இல்லை. மணிப்பூரில் நடந்ததை பற்றி பேசுகிறார். மணிப்பூரில் முதலமைச்சர் அவர்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் அவருக்கு புரியாது. மறுபடியும் சொல்கிறேன், இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றம் என்ன? ஹைகோர்ட்டு ஒரு சமுதாயத்துக்கு எஸ்டி அந்தஸ்து கொடுக்குறாங்க, 2 சமுதாயத்துக்கு பிரச்சனை கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். அடுத்து என்ன நடக்கும்? இன்றைக்கி ஜனாதிபதி தலைமையில் அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, பிரசிடென்ட்ஸ் ரூல். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய வேலையை சரியாக பார்க்காம
இந்தியாவில் இது நடக்குது அது நடக்குது, கும்பமேளாவில் இது நடந்தது, மணிப்பூரில் இது நடந்தது சொல்கிறார். உள்ளூரில் சொந்த ஊரில் சொந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை ஏன் பேச மாட்டார்? பெண்கள் பாதுகாப்புக்கு சிறப்பு நீதிமன்றம் அமைக்க நடவடிக்கை எடுத்துட்டு வரோம். யார் என்ன பண்ணுவாராம்? எப்போ பண்ணுவாராம்? ஆட்சி 4 வருஷம் முடிஞ்சுது. அண்ணன் நேற்று என் ஃபோனை காணாம பாருங்க. அண்ணா என் ஃபோனை அண்ணா அண்ணா ஒரே நிமிஷம் என் ஃபோனை கொடுங்க ராஜா. அண்ணா ஐயா ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கார். அவர் பேர் டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஐயா. என்ன சுற்றறிக்கையில் போட்டிருக்காருன்னா, தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் அதிகரிச்சிருக்கு. சர்டிஃபிகேட் யாருன்னு? ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் சுற்றறிக்கை காட்டுறேன் பாருங்க. என் சுற்றறிக்கை ஃபோனில் இருக்குது. தம்பி யாராவது ஃபோனை கொடுங்கப்பா. அண்ணா சுற்றறிக்கை உங்களுக்கு அனுப்புகிறேண்ணா. மாநிலத்தினுடைய ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் ஒத்துக்கிறாரு. பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக அண்ணா பரவாயில்லண்ணே, அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருவோம். பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் அதிகரிச்சிருக்குன்னு ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் ஒத்துக்கிறார். முதலமைச்சர் ஏன் ஒத்துக்க மாட்டாரு? சுற்றறிக்கை நான் உங்களுக்கு தர்றேன். 4 வருஷம் தூங்கிட்டு எலெக்ஷன் வருதுன்னு இப்போ எந்திரிச்சு சீனியர் ஆஃபீஸர் வீட்டில் ஆர்டர்லேயே இருக்கக்கூடிய பெண் காவலரை ஸ்டேஷனுக்கு அனுப்புங்க. சிறப்பு நீதிமன்றம் என்ன பண்ண போகிறாங்க? அண்ணா யூனிவர்சிட்டி பெண் பாலியல் கொடுமை ஒன்றுமே தெரியல. அதனால் முதலமைச்சர் அவர்கள் பகல் கனவுல இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்லா இருக்கிறாங்க, பாதுகாப்பாக இருக்கிறாங்க. கோபாலபுர வீட்டை தாண்டி வெளியே எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதுதான் உண்மை. ஓகே, நன்றி. அண்ணா இந்த ஆர்டர் அனுப்புறேன். அண்ணா எல்லாம் வாங்க.